அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற உச்சக்கட்ட சக்தி வாய்ந்த ஒரு வலிமையான மந்திர பிரயோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காதலர்கள், அதாவது உண்மையாகவே திருமணம் செய்து கொள்ள நினைக்கும் காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் உண்மையான காதல் திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்கள் மட்டும் இதை பயன்படுத்துங்கள். அதாவது நம்மளில் நிறைய பேர் காதலிக்கிறவங்க எல்லாருமே திருமணம் செய்து கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களது பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லது உண்மையான அன்பு இல்லாதது காரணமாக இருக்கலாம். இப்போ உண்மையான அன்போட 2 பேர் நீங்கள் நல்ல பாண்டிங்கில் இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த மந்திர பிரயோக முறையை பயன்படுத்தலாம். உண்மையாக சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம், கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் நம்ம விரும்பின பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இது மிகவும் அருமையான ஒரு வரப்பிரசாதம். இதை ஆண் பெண் இருவரும் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை முடித்த பிறகு சாப்பிட்லாம், தவறு கிடையாது. ஆனால் அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது. அதை நல்ல தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ யாருக்காக இந்த மந்திர பிரயோக முறையை பயன்படுத்த நினைக்கிறீர்களோ அவர்களது முகம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணும்போது அவங்க முகம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்படி தெளிவாக தெரிந்தால் மட்டுமே இந்த மந்திர பிரயோகத்தை உங்களால் செய்ய முடியும். என்னால் தெளிவாக அவங்களோட முகத்தை பார்க்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் சமயங்களில் எல்லாத்துலேயும் அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஆழ் மனதில் அவர்களுடைய புகைப்படம் பதிந்துவிடும். அப்போது நீங்கள் அவங்கள நினைக்கும்போது ஈஸியாக உங்களால் அவங்க முகத்தை உங்களால் கற்பனை பண்ண முடியும். இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி அல்லது புதன், இந்த 2 கிழமையில் தாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இடையில் நீங்கள் கேப் விட்டாலோ அல்லது பிரேக் ஆகிட்டாலோ நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது புதன் அல்லது சனிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பிரேக் விடாத வண்ணம் பார்த்துக்கோங்க. அந்த மந்திரம் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, கணவன் மனைவி வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள் 41 நாட்கள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்டு நம்மளிடம் இருக்கிறது. தேவைப்படுகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். வாங்க பதிவுக்குள்ளே போவோம். முதல்ல நீங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த முறையை செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 நிமிடம் ஆகும். இந்த 10 நிமிடம் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணம் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் வச்சு செய்யலாம். நீங்கள் வேலைக்கு செல்லும் இடத்தில் வைத்தும் செய்யலாம்.
இதை எந்த டைம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த வேளையில், அதாவது அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி அந்த டயத்தில் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஒரு தனிமையான இடத்தை பார்த்து போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சு காற்றை துல்லியமாகவும் தெளிவாகவும் உற்று கவனியுங்கள். அதாவது உங்கள் உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை ஒரு 2 நிமிடம் உற்று கவனிங்க. அப்படி கவனிச்சுட்டு, இப்போ நீங்கள் யாரை திருமணம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அந்த நபரை, அவர்களுடைய முகத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேணும். அதாவது கற்பனை செய்யும்போது அவங்களோட முகம் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி கற்பனை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை 21 நாட்கள் உச்சரிக்க வேண்டும். நீங்கள் 21 நாட்கள் உச்சரிக்கும் போதே ஓரிரு தினங்கள்லேயே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே வந்து திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இது கிருஷ்ண மந்திரம், முழு சக்தி வாய்ந்தது. நான் மேலே சொன்னது மாதிரி நீங்கள் கரெக்டாக 21 நாட்கள் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவதற்கான அத்தனை வழிவகைகளும் பிறக்க ஆரம்பிக்கும். இது பல பெயர் பயன்பெற்ற ஒரு அற்புதமான முறை. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.